இங்கே ஹீரோவோ ஹீரோயினை ஒன் சைடாக ரொம்ப நாளாக லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணு ரொம்ப வெள்ளையாக இருக்குது, நம்ம கருப்பாக இருக்கும், எப்படியாவது வெள்ளையாக மாறுன்னு சொல்லி அதுக்காக நிறைய வழியெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஒரு நாள் இவன் காலேஜில் போயிட்டு இருக்கும்போது இவனை பிடிக்காத ஒரு பையன் கேர்ள்ஸ் இருக்க ரூம் பக்கமே அவனை பிடிச்சி தள்ளி விட்டுறான். உள்ளே எல்லாம் ட்ரெஸ் மாற்றிட்டு இருக்காங்க, எல்லாம் பதறிடுறாங்க. ஹீரோவுக்கும் ரொம்ப அசிங்கமாக போயிடுது. எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டு வெளில வரான். தள்ளி விட்ட பையனை கெத்து காட்டுறதுக்காக ஹீரோவை போட்டு எல்லார் முன்னாடியும் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ வந்து கரஸ்பாண்டை இவனை உள்ளே கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அப்போ அந்த ஹீரோயின் மட்டும் உள்ளே போய் உண்மையை சொல்லிடுறான். தெரியாமல் தான் உள்ளே விழுந்தாரு, இவன் வேணே தான் அடிச்சான்னு மன்னிச்சு விட்டுறாங்க. ஆனால் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஹீரோவோ ஹீரோயினை பார்த்தாலே தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கான். ஒரு நாள் அவன் கண்ணாடி போயிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணு நடுவில் மடிச்சு ஏன் என்னை பார்த்தா விலகி போகிறேன்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. இல்லை நீங்கள் அழகாக இருக்கீங்க, இதெல்லாம் செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் கண்ணாடி அவுத்து பார்த்தா தெரியுது அவன் அழுதுகிட்டு இருக்கான். இல்லை நான் அவனை விரும்புகிறேன்னு சொல்லி அந்த பொண்ணு நெஞ்சில் குத்தின பச்சையை காமிச்சதுக்கப்புறம் தான் இவனும் அவன் மேலே இம்ப்ரெஸ் ஆகி 2 பேர் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாள் அவங்க வந்து கிளாஸ் ரூம்குள்ளேயே உட்காந்து தனியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. லவ் ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த வேண்டாத பையன் வந்து கதவை சாத்தி பிரின்சிபலை கூப்பிட்டு வந்து எல்லாத்தையும் போட்டு கொடுத்துட்றான். 2 பேர் வீட்டிலேருந்து வர வச்சு போட்டு கொடுக்கும்போது ஹீரோனோட அண்ணனோ போலீஸாக இருப்பான். அவன் ஹீரோவை கூப்பிட்டு போய் அடின்னு அடிச்சு இதுக்கப்புறம் என் பொண்ணு படி சுற்றுலாவெல்லாம் வச்சுக்காதுன்னு சொல்லி இவன் சட்டி கட்டி நெருப்பில் பிடிச்சி எரிச்சு விட்டுறான். இவனுக்கு சாப்பிட்றதுக்கு பிரியாணி கொடுக்குறான். சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தான் சொல்கிறான், வீட்டில் ஒரு கண்ணுக்குட்டி வளர்த்துட்டு இருந்தால அதுதான் பிரியாணியாக போட்டிருக்கேன், இன்னொரு நீ வந்தனா இந்த மாதிரி ஓனலமாக தான் அப்படின்னு சொல்லி இவனை மிரட்டி அமுச்சு விட்டுறான்.